வெல்கம் டு ஷீபிள்ஸ். மில்லட்ஸ் பற்றின அவேர்னஸ் இப்போ நம்மக்கிட்ட ரொம்ப நிறையவே வந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா குழந்தைங்களையும் நம்ம மில்லட் சாப்பிட வச்சு பழக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஸ்வீட்லேருந்து ஆரம்பிச்சோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த வகையில் இன்னைக்கு தினையில் ஈஸியாக அதே சமயத்தில் ஹெல்த்தியான லட்டு செய்யலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். தினை லட்டு செய்யறதுக்கு முதல்ல ஒரு கப் தினையை எடுத்துக்கலாம். நான் இப்போ மெஷர்மெண்ட் கப் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம். தினையை கழுவி 6 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்படி 6 மணி நேரம் ஊற வைக்கிறதுனால பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். மினிமம் 2 ஹவர்ஸாவது ஊற வைங்க. தண்ணியை வடிச்சிட்டு ஒரு துணியில் போட்டு காய வைங்க. தண்ணி இல்லாமல் இப்படி பாதி ட்ரை ஆன உடனே ஒரு வாணலியில் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். தெனை லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். வாசனை வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். இந்த மாதிரி பொரிஞ்ச மாதிரி இருக்கும்போது எடுத்துடலாம். கால் கப் பாசிப்பருப்பு எடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வறுக்கணுங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/4 கப் வறுத்து தோல் உரிச்ச நிலக்கடலை, 4 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நைஸாக அரைக்கணும். நைஸ் ஜல்லடையில் போட்டு சலிச்சுக்கணும். இந்த அரைச்ச மாவை 10 நாள் வரைக்கும் வச்சிருந்து எப்போ நமக்கு லட்டு வேணுமோ அப்போ பிடிச்சிக்கலாம். நமக்கு தேவையான முந்திரியை நெய்யில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். 1/2 கப் நாட்டு சர்க்கரையை எடுத்து பல்ஸ் மோடில் 1 டைம் போட்டுட்டோம்னா கட்டிகள்லாம் சர்க்கரையில் எதுவும் இருக்காது. இந்த அளவு ஸ்வீட்டு நார்மலாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரைக்கு பதில் வெல்லம் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கரையை சலிச்ச மாவோடு ஆட் பண்ணிவிட்டு ஒரு சிட்டிகை உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான நெய் எடுத்து நல்லா சூடாக்கி மாவில் ஊற்றி கிளறணும். இப்போ வறுத்து வச்ச முந்திரியையும் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு லட்டு பிடிக்க வர வரைக்கும் நெய்யை ஆட் பண்ணணும். நிலக்கடலையில் இருக்கிற எண்ணெயும் சேர்றதுனால நெய் கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கும். இந்த மாதிரி லட்டு பிடிக்கிறதுனால லட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும். இப்போ ஹெல்த்தியான தெனை லட்டு ரெடிங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ வேணும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.